ஹலோ நண்பா, இந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெடிக்கல் பில்லை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. சரி, நம்ம தான் 10 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமே, பில்லு 4 லட்ச ரூபா தானே வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறீங்க. சார், எனக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் கவர் இருக்கு, பில்லு 4 லட்ச ரூபா தான் வந்திருக்கு, இந்த 4 லட்ச ரூபா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்கும்போது அவங்க ஹஹான்னு சிரிச்சு 4 லட்ச ரூபாலாம் தர முடியாது சார், வேணா 2 லட்ச ரூபா தரலான்னு சொன்னா நீங்க அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சு பாருங்க. கோவமா இருக்கும், ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா இவனுங்க இப்படி சொல்றானுங்கன்னு தோணும். உங்களை யாரோ ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எதுக்கு நான் 10 லட்ச ரூபாய்க்கு கவர் போட்டேன்னு உங்களே நீங்க கேள்வி கேட்டுப்பீங்க. இவங்க இவ்வளவுதான் பே பண்ணுவாங்கன்னா பாக்கி அமௌண்ட் எல்லாம் நான் இப்ப பே பண்ணணுமா, அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்ப இருக்கும். ஆனா இந்த மெடிக்கல் இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது சில விஷயங்களை நீங்க கவனிச்சு ஏன் இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்க இப்ப ஸ்கிரீன்ல ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ உங்ககிட்ட 10 லட்ச ரூபா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னு வச்சுப்போம். அன்பார்ச்சுனேட்டா உங்க ஃபேமிலியில இருந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு எமர்ஜென்சினால சர்ஜரி பண்ண வேண்டிய இருக்கு. அந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த பில் வந்து இப்படிதான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரூம் ரெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நாளைக்கு 5000 ரூபான்னு போட்டிருக்காங்க. நீங்க அங்க 5 டேஸ்க்கு இருந்ததுனால டோட்டலா 25,000 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசியூல ஒரு 3 நாள் இருந்ததுனால அங்க ஒரு நாளுக்கு ரூம் ரெண்ட் 15,000 ரூபான்னு போட்டு டோட்டலா 45,000 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி சார்ஜஸ் 1.5 lakhs போட்டிருக்காங்க. டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கெல்லாம் 80,000 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மருந்து மாத்திரைக்கு இஷ்டத்துக்கு 60,000 ரூபாய் போட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து டெய்லி உங்களை விசிட் பண்ணி பார்த்துட்டு போறதுக்கு ஒரு நாளைக்கு 3,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா இந்த மாதிரி விசிட்ஸ் ஒரு 10 டைம்ஸ் நடந்ததுனால அதுக்கு ஒரு 30,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை டோட்டல் பண்ணா 3.9 lakh ருபீஸ் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் பில்லா வந்திருக்கு. ஸோ இந்த பில்லை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போகும்போது, சார் என்கிட்ட 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, அப்ராக்சிமேட்டா 4 lakhs கிட்ட ஒரு பில் வந்திருக்கு, ஸோ இதை செட்டில் பண்ணிருங்க சார்னு கொடுத்தீங்கன்னா உங்க கேல்குலேஷன்ஸும் அவங்க கேல்குலேஷன்ஸும் டோட்டலா வித்தியாசமா இருக்கும். சார் உட்காருங்க சார், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பாலிசியை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உங்க பில்லுல ரூம் ரெண்ட் வந்து ஒரு நைட்டுக்கு 5,000 ருபீஸ் போட்டிருக்காங்க சார், ஆனா நீங்க அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன் எலிஜிபிள் கிடையாதுன்னு நீங்க கேட்பீங்க. சார் உங்க பாலிசி டாக்குமெண்ட்ல இங்க பாருங்க சார், உங்களுக்கு ரூம் ரெண்ட்ல சப்ளிமெண்ட் இருக்கு, அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு 2,500 ருபீஸ் பர் நைட் தான் உங்க பாலிசியில கவர் ஆகுது, அதனால அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் சார் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. சரி, இது தெரியல முன்னாடியே நமக்கு, ஓகே சார் ரூம் ரெண்ட் தானே அது பரவாயில்ல, மற்ற விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணிருங்க சார்னு சொன்னா, இருங்க சார் இன்னும் நான் முடிக்கல, இப்போ அடுத்து ஐசியூ சார்ஜஸ் இருக்கு பாருங்க. ஹாஸ்பிட்டல் பில்ல 15,000 ரூபா போட்டிருக்கு சார் ஒரு நைட்டுக்கு, ஆனால் நீங்கள் இங்கே பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு சப்ளிமெண்ட் இருக்கு, அதனால 8,000 வரைக்கும் தான் உங்கள் பாலிசியில் எலிஜிபிலிட்டி இருக்கு, இந்த 15,000 8,000 ரூபா தான் சார் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஐயோ சரி, பாலிசி டாக்குமெண்ட் படிக்காததுனால இதெல்லாம் பண்ண வேண்டியா இருக்கு. சரி சார், ரூம் ரெண்ட்டு ஐசியூ சார்ஜஸில் எவ்வளோ எலிஜிபிளோ அதை கொடுங்க, மற்றதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் வந்து, சார் நான் இன்னும் முடிக்கல, இந்த சர்ஜரி சார்ஜஸ், டெஸ்ட், இந்த டாக்டர் விசிட்லாம் இருக்கு பாருங்க, இதுலயும் நாங்க 50% கவர் தான் சார் கொடுக்க முடியும், ஏன்னா உங்க பாலிசியில ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு சார், உங்க ரூம் ரெண்ட்டுக்கு எந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா தான் சார் இந்த சர்ஜரி, டெஸ்ட் அண்ட் டாக்டர் விசிட்லாம் நாங்க கொடுக்க முடியும். உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த மெடிசன்ஸ் மட்டும்தான் சார், மற்றபடி 5,000 ரூம் ரெண்ட்டுக்கு உங்களுக்கு நாங்க 2,500 தானே கவர் கொடுக்குறோம், அதனால உங்க 1.5 lakh சர்ஜரிக்கு 75,000 தான் கிடைக்கும். நீங்க எடுத்த மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் 80,000 சார்ஜ் பண்ணிருக்காங்க, அதுக்கு 40,000 தான் கிடைக்கும். அப்புறம் டாக்டர் செக்அப்ஸ்க்கு 3,000 பர் விசிட் சார்ஜ் பண்ணிருக்காங்க, அதுக்கு 1,500 தான் சார் கிடைக்கும். அப்போ டோட்டலா 2,26,500 தான் சார் உங்களோட எலிஜிபிள் கிளைமா வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு தலைவலியே வந்தாலும் சரி சார் அந்த அமௌண்ட்டையாச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனா இப்பயும் லாஸ்ட் பாயிண்டா ஒன்னு எடுத்துட்டு வருவாங்க. சார் நீங்க உங்க பாலிசியில கோ பேமெண்ட்டுக்கு டிக் பண்ணிருக்கீங்க, ஸோ இந்த எலிஜிபிள் கிளைம் அமௌண்ட்ல 80% தான் சார் நாங்க கொடுப்போம், 20% நீங்க கொடுக்க வேண்டிய இருக்கும். ஸோ உங்க எலிஜிபிள் கிளைம் அமௌண்ட்டோட 80% வந்து 1,81,200 சார், இந்த அமௌண்ட்டை நாங்க செட்டில் பண்ணுவோம். பேலன்ஸ் 20% அதாவது 45,300 நீங்க செட்டில் பண்ணும் சார்னு பாலிசி டாக்குமெண்ட்டை காட்டிக்கிட்டே ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்க லைஃப்ல முக்கியமான மக்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படுறப்ப நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணோம்னா, நீங்க இன்சூரன்ஸை எடுக்க போகும்போதே பாலிசி பசார் மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே சில விஷயங்களை உங்களோட மைண்ட்ல தெளிவா வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நோ கோ பேமெண்ட்.
அதாவது நம்ம பில்ல கடைசியா டிஸ்கஸ் பண்ணோம் பாருங்க, நாங்க 80% கட்டுவோம், நீங்க 20% கட்டுவீங்கன்னு இந்த கோ பேமெண்ட் கிளாஸை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். கோ பேமெண்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க பிரீமியம் குறையும் சார் அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆஃபரை கொடுக்கும்போது, ஓ பிரீமியம் குறையுதுல அதே செலக்ட் பண்ணிப்போன்னு செலக்ட் பண்ணிடுவோம். ஆனா ஆக்சுவலா கிளைம்ன்ற நேரம் வரப்பதான் அதோட தலைவலியே நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய ஃபேமஸான பாலிசிஸ்ல ஜோனல் கோப்பேன்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க டாப் டியர் 1 சிட்டிஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, இல்ல அங்கதான் எடுக்க போறேன்னு தெரியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டியர் 1 பிரீமியம் கட்டணும். ஆனா நீங்க டியர் 2 இல்ல டியர் 3 பிரீமியம் கட்டிட்டு இருக்கும்போது இந்தந்த ஏரியா மட்டும்தான் கவர் ஆகும். நீங்க அவசரத்துக்கு சிட்டியில போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்லாம் நாங்கள் பண்ண மாட்டோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஊர்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டால் டாப் ஹாஸ்பிட்டல் சிட்டியில் தான் இருக்குன்னு அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த ஜோனல் ஏரியாலெல்லாம் கவர் ஆகாது சார், நீங்கள் கோ பேமெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும்னு கம்பெனிக்காரங்க அப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு பாலிசி எடுக்கும் போதே நமக்கு இந்த ஜோன்லாம் கவர் பண்ணால் போதுமா இல்லை சிட்டி வரைக்கும் கவர் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்த உங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை செலக்ட் பண்ணுங்க. இல்லைனா வர பில்லை நீங்களும் கம்பெனிக்காரனும் ஸ்பிளிட் பண்ண வேண்டிய இருக்கும். நம்பர் 2, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரூம் ரெண்ட். ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இந்த ரூம் ரெண்ட்டுக்கு இவ்வளோதான் லிமிட் கொடுப்போம் அவ்வளோதான் லிமிட் கொடுப்போம்னு அந்த பாலிசியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் ரெண்ட் கேப்பிங் வச்சிருக்க மாட்டாங்க. சில இன்சூரன்ஸ் பாலிசிஸில் நார்மல் ரூமுக்குலாம் எந்த கேப்பும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரூம் டைப்புக்கு ஒரு ஸ்பெஷல் கேப்பிங் இருக்கு. இல்லை இந்த மாதிரி ரூம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கோ பேமெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும், இல்லை எந்த ரூம் வேணா எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி வித்தியாசமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல பாலிசி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரூம் ரெண்ட்ல எந்த ஹிடன் கேப்ஸும் இல்லாமல் நோ கேப்பிங்ன்ற மாதிரி இருக்கிற பாலிசியை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ரூம் ரெண்ட் சப்ளிமெண்ட்டை வச்சு மற்ற எல்லா சார்ஜஸ்லையும் இவ்வளோ பர்சன்டேஜை தான் கொடுப்போன்னு உங்கள் பாலிசியை டோட்டலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரூம் ரெண்ட் கேப் இருக்க பாலிசியை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 3, செக் சப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை 10 லட்ச ரூபா கவரேஜுக்கு எடுக்கிறீங்க, ஆனால் அதில் நாங்கள் ஹார்ட் சர்ஜரிக்கு கொடுக்குற சப்ளிமெண்ட் வெறும் 1 லேக்னு போட்டிருந்ததுன்னா கிளைம்னு போகிறப்ப நம்மளோட சர்ஜரிக்கான பில் 1.5 லட்சம் 2 லட்சம் வந்துருச்சுன்னா அவங்க 1 லேக் வரைக்கும் தான் அதை செட்டில் பண்ணுவாங்க. ஸோ மனுஷங்களா ஜென்ரலாக நமக்கு என்ன வியாதி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நிறைய பாலிசிஸ் இதில் அவ்வளோதான் லிமிட்டு அதில் அவ்வளோதான் லிமிட்டுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் எல்லா மனுஷங்களுக்கும் காமனாக ஏற்படுற டிசீசஸில் இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் ஆச்சு பெரிய பெரிய சப்ளிமெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. நம்பர் 4, ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர். ஜென்ரலா நம்ம அட்மிட் ஆகிற போறோம்னா உடனே எல்லாம் அட்மிட் ஆகிட மாட்டோம். முன்னாடியே 1-2 டெஸ்ட் எடுப்பாங்க, டாக்டர் விசிட்ஸ்க்கு போயிட்டு வரோம், கொஞ்ச நாள் முன்னாடியே மெடிசன்ஸ் எடுத்து பார்ப்போம். அதெல்லாம் ஒர்க் ஆகாத பட்சத்துல தான் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் முடிவுக்கு வருவாங்க. அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியிருக்கும், அப்சர்வேஷன்ல இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்க போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு கூட அதிக நம்பர் ஆஃப் டேஸ்க்கு கவரேஜ் கொடுக்குற பாலிசியை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து 5th பாயிண்டா, வெயிட்டிங் பீரியட் கம்மியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பாலிசிஸ்ல இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் 30 நாள்ல ஆக்சிடென்ட்ஸை தவிர எந்த கிளைமும் ப்ராசஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், அதாவது ஏற்கனவே நமக்கு இருக்கிற டிசீசஸ்க்கு 2 to 4 வருஷத்துக்கு கவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரெக்னன்சி இல்லை மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கெல்லாம் இத்தனை மாசம் இல்லை இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா வெயிட்டிங் பீரியட்ஸையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேவான அளவுக்கு இருக்கிற வெயிட்டிங் பீரியடை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டே எடுங்க. இல்லைனா இவ்வளோ நாளாக வெயிட்டிங் பீரியட்னு கிளைம் பண்ணுற நேரத்தில் ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாலிசி எடுக்கும்போதே நீங்கள் ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். அடுத்து ஃபைனலாக உங்கள் பாலிசியில் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை செலக்ட் பண்ணும்போது இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்கன்னா, அதுவும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே இன்னொருத்தவங்களும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஒருத்தருக்கே உங்கள் இன்சூரன்ஸ் கவர் எல்லாம் போயிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு கவர் கிடைக்காத மாதிரி ஆயிரும். பட் உங்கள் பாலிசியில் ரெஸ்டோரேஷன் ஆப்ஷன் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் வருஷத்துக்குள்ள ரெஸ்டோரேஷன் கவர் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்கள் பாலிசியோட கவரேஜை ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிட்டாலும் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. அதாவது உங்கள் கவர் ரீலோட் ஆகிற மாதிரி ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து டே கேர் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் டயாலிசிஸோ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ கேட்ராக்ட் சர்ஜரியோன்னு இந்த மாதிரி ஒரே நாளில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர லெஸ் தேன் 24 hour ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால அதுக்கும் யூஸ்வலாக அதிகமாக சார்ஜஸ் ஆகிறதுனால இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் கவரேஜஸ் கூட உங்கள் பாலிசி கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா
ஏன்னா அப்பதான் உங்களோட டோட்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது உங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்கும். ஒன்று நீங்க ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து எடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட இருந்து எடுத்தீங்கன்னா யூஸ்வலா அவங்களுக்கு அதிகமாக கமிஷன் கிடைக்கிற இன்சூரன்ஸை உங்ககிட்ட புஷ் பண்ண பார்ப்பாங்க. பட் நீங்க பாலிசி பஜார் மாதிரி வெப்சைட்ஸை விசிட் பண்ணி நீங்களே இந்த விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே வெப்சைட்ல கிடைக்கிறது மட்டும் இல்லாம இவங்க எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் ஏதாவது ஒரு வகையில டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் வந்து அப் டு 25% வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. 1 crore கவர் வந்து 390 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்சூரன்ஸ் ஆஃபரிங்ஸை நீங்க 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால செக்ஷன் 80D படி அப் டு 75,000 வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் நம்ம கிளைம் பண்ண முடியும். நீங்க பாலிசி பசார்ல இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா கூட கிளைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து உங்களுக்கு 30 minutesல கிளைம் கிடைக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை எந்தெந்த பாலிசிஸ்ல பெஸ்டா கொடுக்குறாங்கன்னு நீங்க இன்சூரன்ஸ் செலக்ஷன் பண்ணும்போதே அவங்க சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நீங்க கேட்க முடியும். ஸோ நீங்களே உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் கோட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்றப்ப உங்களோட பர்சனல் டீடைல்ஸை கேட்கும். அதெல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஜ்ல எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸும் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இங்கே செலக்ட் பண்ண முடியும். நிறைய வாட்டி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஜாபை ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த இன்பிட்வீன் டைம் பீரியட்லாம் கவர் ஆகாத மாதிரி போகும். அந்த நேரத்தில் ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டு இந்த கவரேஜ் கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய செலவாக தான் இருக்கும். இதனால செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். நம்மளோட ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுனால சில போனஸ் டிப்ஸ் கொடுக்கணும்னா பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், அதுவும் கவர் ஆகிற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அப்பப்போ பாலிசி கவர்ல ஃப்ரீயா ஹெல்த் செக்அப்ஸ் இருக்கிற மாதிரி கூட நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் பாலிசி எடுத்துட்டு ரொம்ப நாளா கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படி கிளைம் பண்ணாததுக்கு இன்க்ரீசிங் கவர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாலிசிஸை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ பாலிசி எடுக்கும்போது இந்த விஷயங்களையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இன்சூரன்ஸ் ரிலேட்டடா அப்லோட் பண்ண அதர் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. பாலிசி பசார் வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.